இந்தாங்கக்கா. என்ன அப்படி பாக்குற டவுட்டோ? குடிங்கக்கா. என்னாச்சுக்கா? என்னக்காச்சு? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே. என்ன இது? என்னமோ சேஞ்ச் இருக்கே இந்த டானிக்ல. சேஞ்சா? ஐயோ. பாட்டில குடு. எதுக்குக்கா? குடுங்கறல்ல. இந்தாங்க. தோண்டி துருவி பாத்துக்கிட்டு இருக்காளே. ஐயோ. வனஜா எப்படி கேட்டாலும் இப்படியே மூஞ்ச வச்சு சமாளிச்சுட்டு. ஐயோ. மொத்தமா சிக்க போறேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. நான் சொன்ன டானிக் தான். ஏதோ ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அதன பார்த்தேன். நீங்க சொன்னதாங்க வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் ஐஸ்கிரீம்ல இருந்து சானிடைசர் வரைக்கும் எல்லாமே ஃப்ளேவர் மாத்தி மாத்தி அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்களே, அப்படி வந்திருக்கோம். இருக்கலாம். அக்கா, டானிக் எல்லாம் குடிச்சிருக்கீங்க, படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இப்ப உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. காலையில பாத்துக்கலாமேக்கா. எனக்கு தெரியும், வச்சுட்டு போ. திமிரு பிடிச்ச. இதுக்குதான் உனக்கு ஸ்லோ பாய்சன் கலந்து வச்சிருக்கேன். மொத்தமா படுக்க வைக்கிறேன். நான் வரேன்க்கா. மொத்தம் 10 நாள். அதுல ஒரு நாள் முடிஞ்சது. இன்னும் 9 நாள் இந்த டானிக் குடிச்சா போதும். அகிலா, அதுக்கப்புறம் உலக டாக்டர்கள் மட்டும் இல்ல, அந்த 9 கிரகங்களே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. என்ன பண்றா இவ? படுத்தாளா இல்லையா? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளை காணோம். ஹலோ சார். வாப்பா வாப்பா. தேவையில்லாம உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்ன வர சொல்லியிருந்தீங்க. வர சொன்ன. உட்காருப்பா, பேசுவோம். தம்பி, நான் சொல்றத கேட்டு நீ தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் சார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் குடிப்பேன். நீ குடிப்பியா? இல்லை சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நினைச்சேன் உனக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சுத்த தங்கமாச்சே. நான் கொஞ்சம் குடிப்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எதுக்குன்னா, ஒரு பெக்கு சாப்பிட்டோம்னா மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா தூங்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் போடுறது. அதுக்காக டெய்லி குடிப்பேன்னு மட்டும் நீ தப்பா எடுத்துடாத. இல்லை சார், குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லை. அது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சார். கரெக்ட் தம்பி. ஆனா இந்த குடிக்கும் போது தப்பான ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்க கூடாது தம்பி. ஏன்னா அவனும் அழுது நம்மளையும் அழுக வச்சு கொண்டு கொலைய எடுத்துருவாங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் குடிக்கும் போது கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா? கண்டிப்பா சார். நாக்கு நமங்குது, கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டா. அடியே, சைட் டிஷ் கேட்டேன், ஏன் இன்னும் வரல? ஆயிடுச்சு எடுத்துட்டு வரேன்.
இவ குடிக்கிறதுக்கு சைட் டிஷ் கேட்டா வாந்தி எடுக்கும்போது தட்டை கொண்டு வந்து நீட்டு அந்த மாதிரி பொம்பளை இவ. இந்த குடிக்கு சைட் டிஷ்ஷை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. வாங்க தம்பி, இன்னைக்கு உங்களை பிடிச்சிட்டாரு அவரு. ஏமா, எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்காரு. அவரை போய் தப்பா பேசுவியா நீ? இங்க பாருங்க, சும்மா அறுக்காம அவரை சீக்கிரம் அனுப்புற வழிய பாருங்க. பார்வதி அங்க காத்துட்டு இருப்பா. புதுசா கல்யாணம் ஆனவங்க வேற. பாத்தீங்களா தம்பி, இப்படி மோந்து பார்த்ததுக்கே இவரு தலையே தொங்க போட்டுட்டாரு. இந்த கருமத்தை குடிக்க வேண்டாம்னு சொன்னா கேக்குறாரு. போதும், ஓ ராமாயணத்தை நிறுத்திட்டு தம்பி சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இல்ல வேண்டாமா, எனக்கு எதுவும் வேண்டாம். சொல்லிட்டாருல்ல, நீ போய் வழக்கமா அவிச்சு வைப்பிய அந்த இட்லியை அவிச்சு வை, வந்து கொட்டிக்கிறேன். நடைய பாரு, பெரிய சவுகா ஜானகின் நினப்பு. பாவம் சார். பாவமா? நான் தான்ப்பா பாவம். தம்பி, தப்பா எடுத்துக்காத. நான் கொஞ்சம் குடிச்சா அப்படியே பிளாஷ்பேக் போயிருவேன். இல்ல சார், குடிக்கிறவங்க மட்டும் இல்ல, யாரு தனிமையில இருந்தாலும் அவங்க பழைய வாழ்க்கையை பத்தி அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. கரெக்டுப்பா. இப்ப போனாலே என் பொண்டாட்டி 2 வருஷம் அவ பின்னாடியே சுத்தி வந்தேன். 2 வருஷம் கழிச்சுதான் என் காதல அவ ஓகே பண்ணான். அதுக்கு பிறகு எங்க காதல அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு நினைச்சா வழக்கம் போல அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன ஒத்துக்கிறதுன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க முன்னாடி போய் நின்னோம். அருவால தூக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல மட்டும் இல்லப்பா, ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் அருவால தூக்கிட்டாங்க. அப்படி சினிமால வர மாதிரியே நாங்க 2 பேரும் ஓடி வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தவளை கண்கலக்காம பாத்துக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட வேலையெல்லாம் செஞ்சப்பா. அப்பதான் கார்பரேஷன்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் எனக்கு பழக்கம் ஆனாருப்பா. அவரு கைய காலை புடிச்சு இந்த கொசு மருந்து அடிக்கிற வேலையில சேர்ந்தப்பா. கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சு இப்ப பாரு, இவ்வளவு பெரிய வீடு, 1.25 கோடி ரூபாய்க்கு சொத்து. அந்த போட்டோல இருக்கிறவன் தான்ப்பா என் மகன் வெற்றிவேலு. அவன் என்ன மாதிரி இல்ல, அவங்க அம்மா மாதிரியே நல்லா படிப்பான். ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் முடிச்சு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல வந்தான். அப்பதான் உள்ளூர்லயே ஒரு வேலையை பார்ப்பான்னு சொன்னேன். இல்ல அமெரிக்கா போய் தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னான். கிளம்பி போயிட்டான். நானும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் என் மகன் அமெரிக்கால இருக்கான்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப போட்டான் ஒரு வெடிகுண்டு. அமெரிக்கா போனவன் ஒரு வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். நான் பதறி துடிச்சு போயிட்டேன். ஒரு போனை போட்டு ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்டேன். நாங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்களும் அதை தானே பண்ணிக்கிட்டீங்க, உனக்கு மட்டும் இனிக்கும் எனக்கு மட்டும் என்ன கசக்குமான்னு கேட்டான். ஒன்னும் பேச முடியல, போனை வச்சிட்டான். அப்பப்பா அவன் நினைப்பு வரும்போதெல்லாம் இது மாதிரி எதையான குடிச்சிட்டு புலம்பிட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணுப்பா, இவ்வளவு பெரிய வீடு இருந்து என்னப்பா பிரயோஜனம்? பெத்த மகன் கூட இல்லைன்னு ஆனப்போ ஒரு வெறுமை தட்டியறது இல்ல. அதுக்காக தான் உன்னை வர சொல்லி இதெல்லாம் சொன்னேன். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட சொன்னது மூலமா இங்க இருந்த கசப்பெல்லாம் போச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன். தப்பா எடுத்துக்காத. சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குவீங்கல்ல, அதனால இது போதும். இதுக்கு மேல குடிக்காதீங்க. நீ சொல்லிட்டல்ல, இனிமே இதுல இருந்து ஒரு டிராப் கூட குடிக்க மாட்டேன். கிளம்பு. நான் வரேன் சார். பாப்பா வா.
ஜானு இட்லி வெந்துச்சா இல்லையா? வேகுது வேகுது. இன்னும் வேகலையா? இவன் வேற குடிக்க கூடாதுன்ட்டான். ஐயோ, கடைசியில ரீல் அத்து விட்டுட்டு போற மாதிரி போயிட்டானே, நான் என்ன பண்றது? வச்சிருவோம். ஓய், என்ன மாமா, ஹவுஸ் ஓனர் அறுத்து தள்ளிட்டாரா? ம்? நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்டை திறந்து உள்ள வந்தது நான் பார்த்தேன். ம். உள்ள வந்த நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு வெளியே வந்து பார்த்தா நீங்க ஹவுஸ் ஓனருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கீங்க. ம், ஆமா. அவரு என்னை கூப்பிட்டு கம்பல் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. உங்களை யாருன்னு தெரியாம தான் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு மாமா. அவர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குடிப்பழக்கம் இல்லாத உங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு குடிக்கிறாருன்னா எனக்கு என்னமோ அவர் வேணும் தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு தோணுது. ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் அந்த மாதிரி ஆளும் இல்லை. இந்த வயசான காலத்துல அவர் மனசுல ஏதோ கஷ்டம், அதை மறைக்கிறதுக்காக குடிக்கிறாரு. அந்த ஆளு எதுக்கோ குடிக்கட்டும் மாமா. நீங்க யாருன்னு தெரியாம உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட நீ வேற ஏன் நீங்க யாருன்னு சொல்லிட்டே இருக்க? அதெல்லாம் விடு. நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1 ஹவர்ல அவர் பையனை பத்தியும் அவர் மனசுல இருக்கிற சோகம் சந்தோஷம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. என்கிட்ட பேசினதுல அவர் மனசுல இருக்க சோகம் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நைட் அவர் நிம்மதியா தூங்குவாரு. அவர் தூங்குவாரு, ஆனா உங்க டைம் வேஸ்டா போச்சுல மாமா. இங்க பார், நம்மளால ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்குறானா நம்ம டைம்ல கொஞ்சம் வேஸ்ட் பண்றதுல தப்பு இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா. நீங்க இப்படி இறங்கி போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி விடு. இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. டிஃபன் ரெடியா? இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி, இதெல்லாம் நான் மடிச்சு வைக்கவா? இதெல்லாம் தொடக்கூடாது. கொடுங்க. உட்காருங்க, ஒழுங்கா உட்காருங்க. எந்திரிக்கவே கூடாது. ரொம்ப தான் சின்ன குட்டி. நந்தினி, வாங்க ஆண்டி. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? அகிலாண்டேஸ்வரி இன்னும் அந்த ஆதியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளா? பின்ன ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா நந்தினி? பெத்த புள்ளையாச்சே, அதுவும் அம்மா பேச்ச கொஞ்சம் கூட தட்டாத நல்ல புள்ள வேற. பாசம் இல்லாம இருக்குமா? இருக்கட்டும் இருக்கட்டும். அகிலாண்டேஸ்வரி தான் மகனை நினைச்சு நினைச்சு அப்படியே உருகிட்டு இருக்கட்டும். அதுதான் நமக்கும் நல்லது. ஆமா, நம்ம பிளான் எந்த கண்டிஷன்ல இருக்கு? எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எது? அந்த ஸ்லோ பாய்சன் விஷயம் தானே? ஆமா ஆண்டி, பாய்சன் தான் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யும். ஆனா அகிலாக்கு கொடுக்கற நீங்க ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யணும். அதனால தான் கேக்குறேன், பிளான் எந்த கண்டிஷன்ல இருக்கு? அகிலா விஷயத்துல ஃபாஸ்டா மட்டும் இல்ல நந்தினி, நான் சூப்பர் ஃபாஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்ன சும்மாவா? அடுத்த அந்த இடத்துக்கு நான் தானே வரணும். நம்ம பிளான் படி அவளுக்கு ஸ்லோ பாய்சன் என் கையாலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அகிலாவும் அதை அப்படியே வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வெரி குட் ஆண்டி, ரொம்ப தீயா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆண்டி, ஸ்லோ பாய்சன் மிக்ஸ் பண்ண டானிக் மேல அகிலாவுக்கு எந்த சந்தேகமும் வரல? ஐயோ, நல்லா கேட்டப்போ சந்தேகம் வராமலா? திடீர்னு ஃப்ளேவர் ஏதோ மாறி இருக்குன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த டானிக்கை என் கையில கொடு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு நிமிஷம் திகில் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, இப்பதான் ஐஸ்கிரீம்ல இருந்து சாக்லேட் வரைக்கும் எல்லாமே விதவிதமா ஃப்ளேவர்ஸ்ல குடுக்கறாங்களே, அந்த மாதிரி டானிக்லயும் ஏதோ புது ஃப்ளேவர்க்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். நீங்க சொன்னத அகிலாண்டேஸ்வரி அப்படியே நம்பிட்டாளா? எந்த டவுட்டும் வரலல்ல? டவுட்டா? இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் அகிலா அப்படியே நம்புற நந்தினி.
கிறிஸ்டல் கிளியரா இருக்கா. ஏன் மேல அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்ல நந்தினி. சூப்பர் ஆண்டி. அப்போ அந்த அகிலாவோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. பின்ன அவ கவுண்டவுன் நல்ல வேகமாவே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அவ நாட்களை கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டா. நானும் அவ மாற்றங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஆண்டி, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கரெக்டா 10 நாள் சாப்பிட வச்சிருங்க. அதுக்கப்புறமா கேம் ஓவர். என்ன நந்தினி இப்படி சொல்லிட்ட? அந்த கேம் முடிஞ்சாதானே நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி, கவனமா இருங்க. அங்க நடக்கிறத அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நந்தினி. சரி ஆண்டி, கிளம்பலாம். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்றேன். கிளம்பட்டுமா? பை. பை.